கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106:30. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியாயம் செய்கிறது. அதனால நம்மளுக்கு வாதைகள் நிறுத்தப்படும். அப்படின்னா தேவனுடைய கோபத்தை ஆற்றுறதுன்னா நம்ம நியாயம் செய்யணும். எது நியாயம், எது அநியாயம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தேவ சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் மோவாபியர்களும் சம்பந்தம் கலந்தாங்க. அதனால வாதை தொடர்ந்தப்பட்டுச்சு. அப்போ ஆகிய பினெகாஸ் என்ன செய்கிறாரு, பக்தி வைராக்கியத்தில் தேவனுடைய கோபம் அவன் மேலே ஆற்றப்பட்டுச்சு. எப்படின்னா, மோவாபியர்களும் இஸ்ரேல் பீப்புளும் என்ன செய்கிறாங்க, விபச்சாரம் செய்யும்போது இந்த ஈட்டி எடுத்து வயிற்றுலேயே குத்திட்டாரு. அப்போ நம்ம இன்றைக்கி ஆவிக்குரியத்தில் பார்க்கும்போது பக்தி வைராக்கியம் வரணும், ஒரு நியாயம் செய்யணும். அப்போ தான் தேவனுடைய வாதை வராது. எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்மளுக்கும் சரி, நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, வாதை வருது, சீக்கு வருது, பிரச்சனை வருது, அந்த உபத்திரங்கள் வருதுன்னு தான் நம்ம தேவனுடைய சரியா இல்லையா ஒரு நிதானித்து நியாயம் செய்யணும். அப்போ அவன் நியாயம் செய்யும் போது தேவனுடைய கோபம் நிறுத்தப்பட்டது. மாம்சத்துக்குரியதில் நம்ம சண்டை போடுறதில்ல, ஆவிக்குரியதில் நம்ம சண்டை போடணும். அப்படின்னா நம்ம தெரிஞ்சு நிதானமாக நியாயம், இது நியாயமா, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலாம், சரி நம்ம பார்த்துக்கணும், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, சம்மந்தம் கலந்துக்கூடாது. அவங்க செய்கிற பாவத்தில் நம்மளும் உணர்ந்தியாக இருந்தோம்னா நம்மளுக்கு அவங்களோட சாபம் நம்மளுக்கும் பின்தொடர்ந்து வரும். இதுதான் நம்ம எதுலேயும் நம்ம தேவனுக்கு இது பிரியுமா, தேவனுக்கு கோபப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்கிறோமான்ட்டு நம்ம நிதானித்து செய்யும்போது கர்த்தர் ஆண்டவர் நிச்சயமாக அவரோட கோபத்தை தணிந்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், வாதையை நிறுத்தப்படுவார். சில இது நம்ம ஜெபிக்கும் போது கேட்கப்படலைன்னா நம்ம தவறான சம்பந்தம் கலந்து இருக்கிறோம். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். காட் பிளஸ் யூ.